தெரிவித்துக் கொண்டு, மேடம், எங்களுக்கு கால்நடை சந்தை குடியாத்தத்தில் 2 நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு இடத்தை தேர்வு செய்து தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆம்பூர் சர்க்கரை ஆலை கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கவில்லை. கரும்பும் அந்த ஏரியாவில் யாரும் பயிரிடவில்லை. அந்த இடத்தை நம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கும்போது தான் அதில் எல்லாம் மெம்பர்ஸாக இருந்தோம். அந்த ஆலையில் காலியாக இருக்கும் இடத்தில் மாம்பழ தொழிற்சாலை அமைக்க வாய்ப்பு இருந்தால் அதை கொஞ்சம் ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இயற்கை விவசாயம் செய்வதற்கு அந்த இயற்கை உரை விதைகளான ஜலப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க மேடம். ஏன்னா ஜலப்பு கொஞ்சம் அதிகமான உயரம் வளரலாம். ஏற்கனவே தட்டைக்குழு சப்ளைஸ் தராங்க, அது கொஞ்சம் வளர்ச்சிக்கு குறைவாக இருக்கும். ஜலப்பு செல்கிறது மேடம். அது போகும்போது நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக போகுது. அதை சேம்பாகம் போன்ற இடத்திலும் இங்கே வேலூர் பஸ் ஸ்டாண்ட் அருகிலும் கொஞ்சம் தடுப்பு போட்டு அந்த பிளாஸ்டிக்குகளை, அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மட்டும் ஒரு வேனில் ஏற்றி எடுத்துக்கொண்டால் வழியில் கால்வாய் அடைப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க. அதற்கடுத்து கடைசியாக நம்ம பாலாத்து ஓரமே முள் மரங்கள் அதிகமாக இருக்குது, அதை எடுக்கணும்னு சென்ற கூட்டத்தில் சொன்னீங்க. சீமை கருவேல மரங்கள் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் இந்த ஆண்டு எடுத்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சேம்பாக வெளியே கொஞ்சம் அதை கொஞ்சம் சீல் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா விதைங்க வந்து நம்ம வளர்க்க பார்த்து அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த விதைங்க. ஏன்னா விதை இப்போ தான் பூ பூக்குது, அதனால் கொஞ்சம் ஏற்கனவே காய் முட்டத்துக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி அதை எடுத்து கொடுக்கணும் மேடம். தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கணும் கவியா.